பச்சை குத்திக்கின வலி தௌசண்ட் வீர இருக்கணும் உன்னோடு இருக்கணும் மறக்கணும் என் வயிற்றுல பிறக்கனோட குழந்தவோ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்துருங்க. ப்ரொஃபைல் பார்த்தா சூப்பராக ஒரு லவ் சாங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி உங்கள் மெஜால் உங்களுக்கு பிடிச்ச மெஜா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறேன். இப்போ நாங்கள் வந்து புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் லிங்க் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா கூட அந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்னு சொல்லி வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணணும் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இந்த ஆப் வந்து கூட எல்லா ஆப் இதுக்கான ஆப் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். கூட ஆப் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் பர்சன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் சொன்னால் ஷேர் பர்சன்டேஜ் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இருங்க, ஒரு ஷேர் பர்சன்டேஜ் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க் பார்த்தோன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். உங்கள்கிட்ட வந்து ஆப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த புக் மாப் வந்து ஷேர் பிரச்சனை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணி புக் மாப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். ஆடியோ மேலே வந்து ஒரு லிரிக்கான லேயர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிரிக்கான ஃபுல் எஃபர்ட்டு டெம்ப்ளேட் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் அது ஃபாண்ட்டில் வந்து ஆட் பண்ணிருப்பேன். ஃபாண்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபாண்ட் மட்டும் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரெக்ட் 9:18 நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து இமேஜில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணால் வீடியோ வந்து இமேஜ் ஆட் பண்ணி சொல்கிறதா கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜாக வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டு வந்து வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணலாம். எப்படி ரொம்ப ஷார்ட்டாக வந்து எஃபர்ட் ஆட் பண்ணலாம் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ரெட் கலர் புக் மார்க்லேருந்து ஒரு ரெட் கலர் புக் மார்க்குள்ள கேடி கட் பண்ணி ஆட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு வந்து ஷேக் ஆட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணி அந்த லேயர் காப்பியில் போயிட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். எப்படி ஆட் பண்ணுன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:08 ஒரு லேயருக்கு வந்து லேயரில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 13:01 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 2 லேயர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தா 15:11 ஒரு லேயர் அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தா 17:21 கரெக்டாக அந்த 4 லேயர் வந்து இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் பார்த்து ஒரு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷன் நெக்ஸ்ட் டைம் இருக்கான கலர் ஆப்ஷனே ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயருக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போ ஆட் ஆகிடுனா அந்த லேயர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனியில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஃபுல்லாக செட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண எல்லா லேயருக்குமே நீங்கள் வந்து லேயர் செலக்ட் பண்ணி 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனியில் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1:08 பார்த்தா ஒரு செகண்டாக ஒரு ஷேக் ஆப் இருக்கும். அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணேன்னா கரெக்டாக சொல்கிற மட்டும் இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக 11:15 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற டைம் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 16:17 அந்த லேயருக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21:16 அந்த லேயருக்கு வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து 26:01 கரெக்டாக அந்த லேயருக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ண டைம் லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13:24 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைம் லைன் 18:24 அந்த லேயருக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 3:06 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20:05 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்
22:18 அந்த லேயருக்கு வந்து எஃபோர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 27:26 ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 23:27 எஃபோர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அதாவது இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எஃபோர்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தா 3cc லேயர் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு லேயர் கேபிள் போய்ட்டு காப்பி 3 வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு லேயர் கேப்பில் போய்ட்டு பெஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து லாஸ்ட் வரைக்கும் கலர் செட் செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் மேலே ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து உள்ள வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னா 7 கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் ஆகிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.